நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதியில் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்றைக்கு அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 41 அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே வில், அம்பு, இந்த 2 குறிகள் உங்கள் கையில் இருந்ததுன்னா என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கருத்து, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கைரேகை காமிச்சு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்விக்கான பதில் கூறப்படும். அதாவது இப்போ நான் ஒரு கையை ஆராய்ச்சி பண்ணணும்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உங்கள் கையை அமைச்சு எனக்கு பாருங்கன்றாங்க. ஒரு கையை பார்க்கணும், ஒரு மேட்டை பார்க்கணும், ஒரு ரேகையை பார்க்கணும்னா எல்லாத்தையும் பார்த்து பலன் சொல்லணும்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் அதுக்கு நேரம் செலவு பண்ணாதான் பண்ண முடியும். அதனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. என்னால் ஏதாவது ஒரு கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இப்போ இன்றைய போர்டுக்கு வந்துடுவோம். இன்றைய தலைப்பு என்னவென்றால், அதாவது அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 41 வில், அம்பு. அதாவது வில், அம்பு நம்ம கையில இருந்துன்னா மிகவும் சிறந்த அமைப்பு, ஒரு நல்ல அமைப்பு. இப்ப நம்ம கையில எந்த இடத்துல வில், அம்பு இருந்தாலும் மிகவும் சிறப்பான அமைப்பு. அது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலம், அதாவது நிலம் சார்ந்த துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரக்கூடிய, அதாவது பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், அதாவது நிலத்தை வாங்கி இடம், அதாவது வீடு கட்டி விற்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை வைத்திருப்பவர்கள், அதாவது நிலத்தை நிறைய கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிலத்தை வாங்கி, ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை பிரித்து சின்ன சின்ன வீட்டு மனையாக விற்கிறாங்கல்ல, ரியல் எஸ்டேட், அந்த மாதிரி பண்றவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த வில்லும் அம்பும் உங்களுடைய கையில் இருந்தால் மிகப்பெரிய அமைப்பு. இப்போ ஒண்ணுமே இல்லை சார், வில், அம்பு இருக்குன்னா உங்களுக்கு நிலபலம் நிறைய வந்து சேரப்போகுது, விவசாய நிலம் சேரப்போகுதுன்னு அர்த்தம். உங்க கையை பாருங்க, வில், அம்பு உங்க கையில இருந்ததுன்னா, வில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வில்னா இந்த பாருங்க, இப்படி வந்து ஒரு கோடு மாதிரி வரும், இதுல இது ஒரு அம்பு மாதிரி இருக்கும். இதுதான் வில், அம்பு. நிறைய பேருக்கு தெரியும், இது ஒரு அப்ராக்சிமேட்டா தான் போடுறேன். வில், அம்பு உங்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கையில் குறி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. நிலம் அதிகமா கிடைக்கும், கோடிக்கணக்கான நிலங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் நிலம் கிடைக்கும். அதாவது வீடு கட்டி விற்கிறது, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி நிலத்தை பெருசாக நிறைய வாங்கி அதை விற்பனை செய்யும் போது கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வந்து பெரிய, அதாவது ஜமீன்தார்னு சொல்கிறோம்ல, பண்ணை வீடு, பண்ணை வீட்டோட ஒரு நிலத்தோட இருக்கிற மாதிரி இருக்கிறது. விவசாயம் பெருகும். அந்த மாதிரி நிலம் வாங்கி வீடு கட்டி விற்கிறவங்க, நிலம் வாங்கி நிலத்தை பிரித்து விற்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி செங்கசூளை போடுறது, நிலம் சம்பந்தப்பட்டதுல வியாபாரத்துல நிறைய வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய ஜமீன்தார், அதாவது பண்ணை வீட்டோடு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கையில இந்த குறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கையில எந்த இடத்துல இந்த வில், அம்பு இருந்தாலும் அவங்களுக்கு விவசாய நிலம் கொஞ்சமா இருக்காது, நிறைய இருக்கும். விவசாய நிலம் பெருகும். அதாவது 1000 ஏக்கர், 100 ஏக்கர், 10,000 ஏக்கர், நிறைய பெரிய எஸ்டேட்லாம் வச்சிருக்காங்க. எஸ்டேட் ஓனர்ஸ், அதாவது பெரிய பெரிய ஜமீன்தார்கள், பெரிய பெரிய விவசாயிகள், இவர்களுடைய கையில இந்த வில், அம்புக்குறி இருக்கும். ஆயிரக்கணக்கான பேரை வச்சு வேலை வாங்கி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதாவது நாட்டுக்கு சோறு போடக்கூடிய, உணவுப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம், அதை சார்ந்த துறைகள்ல மிகப்பெரிய வெற்றி. வெற்றினா சாதாரண வெற்றியில உலக வெற்றி. அதாவது நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதியிலிருந்து மிகப்பெரிய காய்கறி பிசினஸ்ல இருந்து, விவசாய பொருள்கள் இருந்து எல்லாம் விவசாயம் பெருகும். இப்ப இந்த கையில வில், அம்பு இருந்ததுன்னா நிலம் பெருகும், விவசாயம் பெருகும். விவசாய மக்கள் அவர்களுடைய கையில், விவசாயி தான் நமக்கு சோறு போடுறவங்க, அவங்க கையில இந்த வில், அம்பு காணப்பட்டால், அல்லது சாதாரண நபர்களுடைய கையில வில், அம்பு காணப்பட்டாலும் அவர்களுக்கு நிலம் அதிகமாக பெருகும். விவசாயம் சார்ந்த துறையில உங்க பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்க கையை பாருங்க,
வில்லோ அம்போ இதில் ரெண்டுல எது இருந்தாலும், வில்லும் அம்பும் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில், அதாவது நிலம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி விவசாயம் நிறைய பெருகி விவசாயத்துறையில் அச்சீவ் பண்ணி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, அதாவது விவசாயம் தான் மிகப்பெரிய லெவலாக இருக்குது. அதை சாப்பாடு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. மிகப்பெரிய அத்தியாவசிய பொருளாக விவசாயம் விளங்குது. அந்த விவசாயத்துறையில் நல்ல பெரிய அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையில் பாருங்கள், உங்கள் கையை செக் பண்ணுங்கள். வில் அம்பு இன்றைக்கு அபூர்வ குறிகள், அதிசய குறிகள், அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகள். இதில் வில்லையும் அம்பையும் பார்க்குறோம். இது மிக மிக முக்கியமான குறி. இந்த குறி இருந்ததுன்னா நிறைய நிலம் இருக்கும், விவசாயம் இருக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுங்க. உங்கள் கையை பாருங்கள், பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.